வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 5 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போறாரு. நான் கண்டிப்பா திரும்ப உன்னை கூட்டிட்டு போவேன், அத்தை கிட்ட கூடிய சீக்கிரம் வந்துட்டு அவங்களோட மனசை மாத்தி நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்துட்டு எப்படியாவது உன்னை கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரேவதி கிட்ட வாக்கு கொடுக்கறாரு. இத வில்லி பாக்குறாங்க. பாத்துட்டு நேரா அக்கா காரி கிட்ட, பாத்தியாக்கா உன் கண்ணு முன்னாடியே அவன் எப்படி வாக்கு கொடுக்கறத. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, கொடுக்கட்டும், அவன் நினைச்சது இங்க நடக்க போறது கிடையாது அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி நீ பண்றது ரொம்பவே தப்பு, நம்ம பொண்ணோட வாழ்க்கைய பத்தி கொஞ்சமாவது யோசனை பண்ணிப்பாரு, ஏன் ஈஸ்வரி இப்படி தப்பான முடிவெடுக்கிற. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க எனக்கு இப்ப அட்வைஸ் கொடுக்கற அளவுக்கு பெரிய ஆளாகிட்டீங்களோ. ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவனாலதான், அவனோட குடும்பத்தாலதான் என் அம்மாவை இழந்தேன். இதுக்கப்புறம் யாராவது அவனை பத்தி இந்த வீட்டுல பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதை கேட்டதும் நம்ம ராஜா வந்துட்டு அமைதியாகிடுறாரு. இதுக்கப்புறமும் இவகிட்ட பேசி புரிய வைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு அமைதியாகிடுறாரு. அப்போ எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதோட வில்லி நினைக்கிறாங்க, இவன் என்ன இப்படிப்பட்ட ஒரு சவால் விட்டுட்டு போயிருக்கான், ஒருவேளை உண்மையை நிரூபிச்சு குடும்பத்தை ஒத்துமையாக்கி அவன் ரேவதிய கூட்டிட்டு போயிருவானோ. அப்படி நடந்தா நம்ம பிளான் எதுவுமே ஜெயிக்காதே. இப்பதான் அக்கா காரிக்கிட்ட இருந்து அந்த டிரைவர் பையில பிரிச்சிருக்கோம். இனிமே இந்த குடும்பத்தை எப்படி ஜீரோ ஆக்குறது அப்படிங்கறத பத்தி தான் யோசிக்கணும். இதற்கு இடையில இவன் வேற இப்படி சொல்லிட்டு போயிருக்கானே, விடக்கூடாது. ரேவதிய எப்பவுமே அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கவே கூடாது. அவன் தீபாவை இழந்து எப்படி அனுபவிச்சானோ அதே மாதிரி ரேவதியையும் இழக்கணும். அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணணுமே. சரி, அத்தை கிட்ட இந்த விஷயத்த பத்தி கேட்போம் அப்படின்னு வில்லி சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா யாரும் இல்ல. வில்லி நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க அத்தைக்கு போன் பண்றாங்க. அப்போ காளியம்மா போன் அட்டென்ட் பண்ணி, சொல்லு சந்திரா, என்ன எனக்கு போன் பண்ணிருக்க, அங்க நிலவரம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அத்தை இங்க சிறப்பான தரமான சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த டிரைவர் பையன் வந்துட்டு என் பொண்டாட்டியே என் கூட அனுப்புங்க அப்படின்னு கேட்டுட்டான். இதனால டென்ஷன் ஆன என் அக்கா வெளியில போடா அப்படின்னு பயங்கரமா திட்டி அனுப்பிட்டா. இதனால அவன் அவமானப்பட்டு வீட்டை விட்டு போனதுதான் மிச்சம். பார்க்கவே எவ்வளவு சந்தோஷமா தெரியுமா இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நினைச்சது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அந்த டிரைவர் பையல ஈஸ்வரி கிட்ட இருந்து பிரிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரிய தனியாவும் அந்த பரமேஸ்வரியோட குடும்பத்தை தனியாவையும் பழிவாங்கலாம். அதோட இன்னொரு விஷயத்த கவனிச்சியா, இவங்க 2 பேரும் இப்ப பகையாளியா இருக்கிறதுனால இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த தூண்டிவிட்டா கண்டிப்பா இந்த ஈஸ்வரி இதுக்கு காரணம் அந்த பரமேஸ்வரி தான் அப்படின்னு நினைச்சு கண்டிப்பா அந்த பரமேஸ்வரிய வம்பிழுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம இனிமே வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும், என்ன சொல்ற அப்படின்னு சொன்னதும் அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாத்த கரெக்டா சொல்லிட்டீங்க, இனிமே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி நம்ம வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கு காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே, ஈஸ்வரி அதுக்கு என்ன சொன்னா. வில்லி சொல்றாங்க, எங்க அவ அப்படி சொல்லிட்டு போனதோட அக்கா வந்துட்டு அது பெரிய விஷயமா எடுத்துக்கல. இருந்தாலும் ரேவதி இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிச்சு அவன் பொண்டாட்டிய இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு மட்டும் நம்ம இடம் கொடுக்க கூடாது. அதுக்குதான் என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு போன் பண்ண. இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமவளே, இப்போ அந்த ரேவதி வீட்லயே இருந்தா கண்டிப்பா அவன் வந்து கூட்டிட்டு போயிடுவான். ஒருவேளை ரேவதிக்கு வேற ஒரு கல்யாணம் நடந்து அவங்க கூட ரேவதி அனுப்பிட்டா அதுக்கப்புறம் என் பொண்டாட்டி எங்க அப்படின்னு அவன் வந்து கேட்கவா முடியும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாத்த சூப்பர், இது சூப்பரான ஐடியா வச்சு, சோ கண்டிப்பா செய்யலாம் அப்படின்ட்டு சொல்ல காளியம்மா சொல்றாங்க, இப்பவே நீ உன் அக்கா காரிக்கிட்ட போய் சொல்லு, ஏன்னா இப்ப அவ பயங்கர கோவத்துல இருக்கா. இந்த கோவம் அவ தப்பான முடிவெடுக்கிறதுக்கு பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நீ போயிட்டு உன் அக்கா காரிக்கிட்ட சொல்லு,
அவ கண்டிப்பா கோவத்துல இது சரின்னு தான் சொல்லுவா. உடனே ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை ஏற்பாடு பண்ணி அந்த ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரியத்த, நான் உடனே அக்காக்காரி கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசுறேன் அப்படின்னு நேரா அவங்க அக்காவை போய் பாக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்காங்க. நான் இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே ஏமாந்தது இல்ல, இவன் இப்படி என்ன ஏமாத்திட்டானே அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப சோகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம வில்லி போயிட்டு, அக்கா ஏதாவது முக்கியமான வேலையில இருக்கியா? ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சந்திரா, எந்த முக்கியமான வேலையும் இல்ல. என்னாச்சு, என்ன வேணும்? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா அந்த டிரைவர் பைய எப்படி வந்து சவால் விட்டுட்டு போனான் அப்படின்னு. அவன் சவால் விட்டுட்டு போனதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்ல. ஒருவேளை அவன் சவால் விட்டது மாதிரி நம்ம வீட்டு பொண்ணு ரேவதிய கூட்டிட்டு போயிட்டா என்னக்கா பண்றது? இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா நீ அதையெல்லாம் யோசிக்காத. நான் கண்டிப்பா என் பொண்ணை என் காலத்துக்கும் அவன் கூட அனுப்பவே மாட்டேன். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஈஸ்வரி சொல்றதை கேட்டுட்டு வில்லி சொல்றாங்க, அக்கா ஒருவேளை நம்ம பொண்ணு இந்த வீட்டை விட்டு போயிட்டா அவளை தடுக்க முடியுமா? சட்டப்படி அவளுக்கு 18 வயசுக்கு மேல ஆகிருச்சு. அப்புறம் அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நம்ம எதுவுமே பேச முடியாது. நம்ம பொண்ண அனுப்பி வச்சுதான் ஆகணும். இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வேலை பண்ணணும். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சொல்லு, என்ன பண்ணலாம்னு சொல்லு. என் பொண்ணு என் கூடவே இருக்கணும். அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா பேசாம ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன? நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எப்படியும் அவன் ஏதாவது ஒரு வேலைய பண்ணி அவன் மேல தப்பில்ல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஏன்னா அவனை பத்தி என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அதுல ஜெயிக்காம இருக்க மாட்டான். ஒருவேளை அவன் நினைச்ச மாதிரி நம்ம பொண்ணை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சுட்டா என்ன பண்றது? அவன் கூட்டிட்டு போயிட்டானா என்ன பண்றது? அப்படி இல்லைனாலும் ரேவதி இந்த வீட்டை விட்டு நமக்கு தெரியாம வெளியில போயிட்டானா என்னக்கா பண்றது? அக்கா இப்பவே ஒரு முடிவெடுக்கா. ரேவதிக்கு 2வது கல்யாணம் பண்ணணும். நீ சரின்னு மட்டும் சொல்லு. அடுத்த ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ரேவதிக்கு இப்படி அவசர அவசரமா 2வது கல்யாணம் பண்றது பிரச்சனை இல்லையே. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா அந்த டிரைவரை பயல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ தானக்கா ரேவதிய மிரட்டுன, அதே மாதிரி இந்த முறையும் மிரட்டி அவளை எப்படியாவது சம்மதிக்க வச்சிரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி ஓகே, நீ மாப்பிள்ளைய மட்டும் ஏற்பாடு பண்ணு, மிச்ச விஷயத்த நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சந்திராவும் சரிக்கா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, எல்லா ஏற்பாடுகளையும் நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு காலையிலேயே மாப்பிள்ள வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. போயிட்டு நேரா காளியம்மாளுக்கு போன் பண்றாங்க. காளியம்மா கேக்குறாங்க, சொல்லு மருமவளே, நம்ம திட்டம் என்னாச்சு? ஈஸ்வரி என்ன சொன்னா, ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அத்த இனிமே ஈஸ்வரிக்கு யார பேச்சு கேட்க முடியும்? என் பேச்சு மட்டும்தான் கேட்க முடியும். வேற யாரையுமே அவளால நம்ப முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வீட்டுல பிரச்சனை நடந்திருக்கு. அந்த டிரைவர் பையல அக்கா ரொம்ப நம்பினா. இப்போ அவன் துரோகம் பண்ணதுனால அக்காவால கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியல. அதனாலதான் அக்கா இப்போ நான் சொல்றதை கேட்டுதானே ஆகணும். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, சரி மருமகளே, அப்போ அவ ரேவதியோட கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாளா? வில்லி சொல்றாங்க, ஆமாத்த ஒத்துக்கிட்டா. சரி நாளைக்கு ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க பண்ணிடுறீங்களா? காளியம்மா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு மாப்பிள்ளை வருவாங்க. இது கேட்டதும் வில்லியும், இங்க பாருங்கத்த, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு கொடுங்க. ரேவதிக்கு இப்படி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு நல்ல இடத்துல எல்லாம் அவளை கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. 2வதா கொடுத்த இடத்துலயும் தான் பொண்ணு நல்லபடியா வாழ முடியலையே அப்படின்னு அந்த ஈஸ்வரி மனம் குமுறணும். அது எல்லாமே என் கண்ணால பாக்கணும். இதை கேட்டதும் காளியம்மா சொல்றாங்க, மருமகளே, நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாமே யோசிச்சுட்டேன் மருமகளே. எப்படி அந்த ஈஸ்வரியோட பொண்ணு ஒரு நல்ல இடத்துல போய் வாழணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. நான் நினைச்ச மாதிரி அவ ஒண்ணுமே இல்லாத இடத்துக்கு போயிட்டு அங்க அவன் கிட்ட ரொம்ப கஷ்டப்படணும். அது எல்லாத்தையுமே ஈஸ்வரி பார்த்துட்டு மன நோகணும். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சூப்பரத்த, சரி நான் அக்கா கறி கிட்ட போயிட்டு நாளைக்கு மாப்பிள்ள வராங்க அப்படின்னு சொல்லிடுறேன். இது கேட்டதும் காளியம்மாளும், சரி மருமவளே,
அப்படின்னு போனை கட் பண்றாங்க. வில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா காரிய எத்தனை நாள் ஜீரோ ஆக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எப்போ இந்த டிரைவர் பையன் வீட்டை விட்டு வெளியில போனானோ அப்பையில இருந்து நமக்கு சந்தோஷம்தான். இத போய் அக்கா காரி கிட்ட சொல்லணும் அப்படின்னு வில்லி அங்கேருந்து வந்துட்டு சந்தோஷத்தோட அவங்க அக்கா கிட்ட, அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் ராஜா அந்த இடத்துக்கு வராரு. வந்துட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களா? எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்க? என்ன சுவாதிக்கு வந்துட்டு மாப்பிள்ளையா பாத்திருக்க? இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனை முடியட்டுமே, ஒரு மாசம் ஆன பிறகு சுவாதிக்கு மாப்பிள்ளை பாக்கலாமே. அப்போ வில்லி சொல்றாங்க, ஐயோ மாமா, சுவாதிக்கு ஒண்ணு மாப்பிள்ளை இல்ல, நம்ம பொண்ணு ரேவதிக்கு. இது கேட்டதும் ராஜாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ரேவதிக்கு தான் ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சு. அப்ப வில்லி சொல்றாங்க, கல்யாணமா? அது செல்லுபடி ஆகாத கல்யாணம். அதெல்லாம் கண்டிப்பா ஒத்து வராது. அவன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நம்ம பொண்ணு வாழ முடியாது. அக்கா சொல்லுக்கா மாமா கிட்ட. அப்ப ஈஸ்வரி அங்கிருந்து வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவு ஒரு முடிவுதான். ரேவதிக்கு 2வது கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ண போறேன். நாளைக்கு காலையில மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வராங்க. ரேவதி அமைதியா வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அவ வேற ஏதாவது முடிவு பண்ணா அப்புறம் அவ்வளவுதான். ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, நீ ரொம்ப அவசரப்பட்டு தப்பான முடிவெடுத்திருக்க. ரேவதியோட வாழ்க்கைய பத்தி நீ யோசிக்கலையா? நேத்து என்ன சொன்னா? அவரு அவளுக்கு கோவில் மாதிரி, அதை விட்டு வேற எங்கேயும் வரமாட்டேன்னு சொன்னா. நீ தேவையில்லாம இப்படி முடிவெடுக்கிறதுனால ரேவதி தப்பான முடிவெடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. நீ ரொம்ப கோவப்பட்டு உன் ஈகோவான இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு வேணா உங்க அக்கா மாவன் ரொம்ப நல்லவனா இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவன் பொய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். சேதுபதியோட பேரனா, அதுவும் எங்க அம்மா இறப்புக்கு காரணமான அந்த குடும்பத்துல உள்ளவன். அதுவும் என்னை வந்து அவ்வளவு ஏமாத்தி இருக்கான். அப்படி இருக்கையில அவனை நான் என்னைக்குமே மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தேவையில்லாம இனிமே அவனுக்கு சப்போர்ட்டா பேசணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அவனை நினைச்சு பார்த்தாலே எனக்கு கடுமையான கோபம் வருது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, உன் கோவம் நியாயம்தான். அந்த கோவத்தை நான் அநியாயம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா மாப்பிள்ளை போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து உன்கிட்ட நம்பிக்கையோட பேசியிருக்காரு. அவரை நம்பிக்கையோட பேசினதை பார்த்துட்டு நீ அவரை ரொம்பவே நம்பிட்ட. அவரு ரொம்ப நல்லவரு அப்படின்னு. அதனாலதான் உனக்கு இப்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாரு ஈஸ்வரி, கொஞ்சம் பொறுமையா இரு. நமக்கு பொறுமையா முடிவெடுக்கலாம். இதுக்கு பின்னாடி என்ன பண்றது அப்படிங்கறத யோசிக்கலாம். ரேவதிக்கு என்ன முடிவு பண்றது அப்படிங்கறத யோசிக்கலாம். அதை விட்டுட்டு நீ அவசரப்பட்டு ரேவதிக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்றது ரொம்பவே தப்பு. இது எல்லாமே சந்திராவோட யோசனையா இருந்தா கண்டிப்பா எல்லாமே தப்பாதான் இருக்கும். சந்திரா வந்துட்டு புரியாம இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ அவ சொல்றத கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க. நீ தேவையில்லாம அவ பேசுறத நீ கேட்காத. இது கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, என்ன மாமா எப்படி பேசுறீங்க? அப்போ எனக்கு இந்த குடும்பத்து மேல கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு பேசுறீங்களா? இங்க பாருங்க, அக்கா நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் எல்லா கோவில்லையும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க தேவையில்லாம அக்கா காரிக்கு எனக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடுற மாதிரி பேசாதீங்க. எனக்கு அக்கா காரி ரொம்ப முக்கியம். அவளோட பொண்ணுங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். இப்படியே ரேவதியை விட்டுற முடியுமா? அக்கா எப்படியும் அந்த டிரைவர் பையல மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா இறந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த குடும்பத்துல உள்ளவங்க. அப்படி இருக்கையில அக்கா கண்டிப்பா அவனை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டான். ரேவதியோட வாழ்க்கை இப்படியே போயிருமே அப்படின்னு நாங்க பயந்துதான் அவளுக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைக்கிறோம். அப்ப ராஜா சொல்றாரு, அம்மா தாயே, நீ எப்படியெல்லாம் நல்ல முடிவை எடுப்ப அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். வாய மூடு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு காதுல விழுந்து அந்த இடத்துக்கு வராங்க. என்னது, எனக்கு 2வது கல்யாணமா? யாரை கேட்டு இப்படி ஒரு முடிவு பண்ணீங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, யாரு கேட்டு முடிவு பண்ணணும்? அக்கா காரிக்கு உனக்கு எப்படி நல்லபடியா வாழ்க்கை அமையணுமோ அதை யோசிப்பா. நீ தேவையில்லாம முரண்டு பிடிக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க சித்தி, நீங்க தேவையில்லாம அம்மா கிட்ட என்னென்னமோ சொல்லி அம்மாவோட மனசை மாத்துறதுக்காக நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது ரொம்பவே தப்பு. தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா, இப்ப எல்லாம் இந்த வீட்டுல எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடைக்க மாட்டேங்குது. ஆளுக்காளு என்னெல்லாம் பேசுறாங்க பாத்தியா? அப்ப ஈஸ்வரி நேரா நம்ம ஹீரோயின்ட்ட, இங்க பாரு, சந்திரா சொன்னத ஞாபகத்துல வச்சுக்கோ. கல்யாணம் உனக்கு நாளைக்கு நடக்க போகுது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடக்க போகுது.
நீ தேவையில்லாம ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதும் ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இது, அம்மா இவ்ளோ கோவத்தோட பேசுறாங்களே, நம்ம எப்படி அம்மாவை சமாளிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க.